டிஃப்ரெண்ட் இருக்கிறத பாக்குறோம். வைரஸ்ல பாருங்க, வீரியான், வீராய்டு ரெண்டுமே வைரஸ்ல தான் இருக்கு. ஆனா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால டிஎன்பிசில இந்த மாதிரி கேள்விகள் வைப்பாங்க. வீரியான் அப்படின்றது ஒரு எளிய வைரஸ் துகள், ஒரு துகள், வைரஸ் துகள், அவ்வளவுதான். இது ஒரு வைரஸ் துகள்னு சொல்லணும். வீராய்டு அப்படின்றது என்னன்னா, அதாவது புரத உரையற்ற வைரஸ்கள்ல உரையற்ற புரத உரை இருக்கும் வைரஸ் மேல, கேப்சிட்னு, அந்த உரையற்ற தீங்கிழைக்கக்கூடிய துகள், அதுக்கு பேரு ஒரு வீராய்டு. சரிங்களா? அப்ப இதுல என்ன சொல்றோம்? புரத உரையற்ற ஒண்ணு, தீங்கு, இதுதான் இதுல கேப்சர் வருது. தீங்கு விளைவிக்கக்கூடியது, தாவரங்கள்ல இது அதிகமான நோய்கள் எல்லாம் உருவாக்கும் அப்படின்றதுதான் வீராய்டு. அப்ப வீரியான்றது ஒரு வைரஸ் துகள், வீராய்டு என்பது புரத உரையற்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு வைரஸ், அதுக்கு பேர் தான். அப்படின்னா ஆர்என்ஏ, தீங்கு புரத உரையற்றது ஆர்என்ஏ, அதான் அது முக்கியம்.